ராமர் இறங்கி வந்ததும் யாரும் பார்க்கல, பக்கத்துல மக்களோட மக்களாக அமர்ந்ததை யாரும் பார்க்கல. சாதாரண ஒரு மக்கள் ராமன் தொடைய தட்டுகிறார், ராமன் அவர் தொடைய தட்டுகிறார். இப்படிதான் அந்த ராமாயண கதையையே கேட்டாராம் யாரு? ராமனே. அதுபோல திருவாய்மொழியை இங்கு அரையர் சேவைகள் சேவித்துக் கொண்டு இருக்க பெருமாள் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்க வைகுண்ட ஏகாதசி 1000 மடத்துக்கு போய் பாருங்க, பெருமாள் பாவங்க தனியா நின்றுட்டு இருப்பார். ஆனா இங்க அரையர் சேவை எல்லாம் அரையர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா திருவாய்மொழி சேவிக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அதான் புகழ் மலிந்த பா. இப்பேற்பட்ட திருவாய்மொழிக்கு புகழானது. அப்ப அரையர் சேவை தாளத்தோட சேவிக்கிறார், இசையோடு சேவிக்கிறார். அந்த திருவாய்மொழி சொல்ல சொல்ல இனிக்கிறது. இந்த திருவாய்மொழிய நம்மாழ்வார் பரமபாதத்தில் போய் சொல்றாராம். உடனே ஒரு பாட்டு நமக்கு நல்லா இனிமையா பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன சொல்றோம்? ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை பாடுன்றல. அதுபோல நம்மாழ்வார் பரமபதத்துல திருவாய்மொழியை பாட அங்க நித்தியசூரி இன்னொரு தடவை பாடும், அதான் ஒன்ஸ் மோர். திரும்ப திருவாய்மொழி பாடுறார், அவர் பாடிட்டே இருக்கிறார், இவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க, திரும்ப பாடும். அதுபோல இங்க அரையர் சுவாமி ஸ்ரீரங்கத்துல அந்த வைகுண்ட ஏகாதசி நல்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த திருவாய்மொழியை சேவிக்க சேவிக்க எல்லாரும் அரைய சுவாமி தான் பார்ப்பாங்க, பெரும்பாலும் நிறுத்தி கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப அப்பேற்பட்ட புகழ் மலிந்த பா. இதை சொல்றவர் யாரு? ராமானுஜன் இருந்தாதில பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் புகழ் மலிந்த பா. அப்போ அதை பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும், அப்பதான் நமக்கு அர்த்தமே புரியும். என்னமோ திருவாய்மொழி சேவிக்க கூப்பிடுறாங்க, ஒரு 500 வருதோ 1000 வருதோ உட்காந்து சேவிச்சிடறோம். ஆனா அர்த்தம் புரியுதானே? புரியாது. ஒண்ணுல டெய்லி ஒரு தனின்னு சொல்றோம், 10 ஆழ்வாரா அந்த தனின்னு சொல்லுது. என்ன தனின்னு தெரியுமா யாருங்களா? டெய்லி சொல்றோம் அந்த தனின்னு. போதம் சார். பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ ஆண்டா பக்திசார. பக்திசார யாரு? திருமழிசை. ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி. யோகி யாரு? திருப்பானாழ்வார். பக்தாங்கு ரேணு தொண்டர் அடிப்பொடி. இந்த தனி டெய்லி சொல்றீங்கல்ல, பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாராம் பக்தாங்கு ரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராமுசமுனி பிரணதோஷ்மி நித்தியம். நித்தியம் சொல்லிங்கிறோம். ஆனா அர்த்தம் புரியுமா? தேங்காய் இருக்கு, தேங்காவை உடைச்சி அதை துருவி அதை சக்கரை போட்டு சாப்பிட்டாதானே இனிமையா இருக்கு. முழு தேங்காவை உருட்டினா அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு சொன்ன, அது போல அர்த்தத்தின் மிகுதியாலே திருவாய்மொழி என்பது இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் அதை சேவித்தோமையானால் இனிமையாக இருக்கும். ஏன் அந்த திருவாய்மொழிக்கு புகழ் மலிந்தப்பா. திருப்பாவைக்குத்தான் 5 வியாக்கியானம், 6 வியாக்கியானம், 7 வியாக்கியானம். அது போல திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானம் இருக்கு. அது ராமானுஜர் சொல்லி அவருடைய அபிமான புத்தர் திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு ஒருத்தர், அவரு தான் முத 6000 படி வியாக்கியானம் எழுதுறார். அதை பட்டர் சொல்ல நஞ்சீர் அடுத்து அதே வியாக்கியானத்தை அப்படியே ஒப்பிட்டு 9000 படின்னு வருது. அந்த 9000 படி வியாக்கியானத்தை நம்பிதான் எழுதி கொடுக்குறார். அவரால் தான் 24000 படி வியாக்கியானம் வருது, 36000 படி வியாக்கியானம் வருது, 12000 படி. இதுதான் 5 வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு. அப்போ 6000 படி என்ன, 9000 படி என்ன, 24000 படி என்ன, 36000 படி என்ன, 12000 படி என்ன? இந்த 5 வியாக்கியானம் எதுக்கு? திருவாய்மொழிக்கு உள்ளன. அப்போ 1102 பாசம் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அப்பேற்பட்ட மாறன் சொன்னார் திருவாய்மொழியை. அப்பேற்பட்ட புகழ் மலிந்த பாவான திருவாய்மொழியை நமக்காக கொடுத்தார். எப்பேற்பட்ட கருணை உள்ளம் யாருக்கு? நம்மாழ்வாருக்கு. புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அப்புறம் என்ன? பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஷன் எடுத்து காட்டுகிறார் சுவாமி அழகா. பல்கலையோர், இந்த பல்கலையோர்னை யாரை எடுத்து காட்டுகிறார் சுவாமி அழகாக? பிள்ளை லோகத்தை நம்ம பார்த்து சொல்ல புறத்தாழ்வானை, மதுரையாண்டானை, எம்பாறை, மருது நம்பிகளை. ஏன் பல்கலையோர்? 4 வேதங்களை கசடர கற்றவர்கள், 18 புராணங்களை கசடர கற்றவர்கள், 6 அங்கங்களை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள், அவர்களெல்லாம் பல்கலையோர். அப்போ அவர்கள் எல்லாம் இந்த திருவாய்மொழியை கற்ற புகழானது எப்படி இருக்கிறது என்றால் இவர்களுக்கு நிகர் ஆவார்களா? இல்லை அப்படின்னு. ஏன்? அனைத்து எங்கடா இருக்கு? திருவாய்மொழி இருக்குன்ற புகழ் மலிந்த பா.
அந்த திருவாய்மொழியில் என்னென்ன இருக்கு? 4 வேதங்கள் உள்ளன, 6 அங்கங்கள் உள்ளன, 18 புராணங்கள் உள்ளன, இதிகாச புராணங்கள், மகாபாரதம் அனைத்துமே அதிலே அடங்கி கிடக்கின்றன. அப்ப ஒரு தேர்தட்டிலே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட எடுத்துக்காடு, பார்த்தன் தெளிந்தொழிந்தான் பைந்துழாயான் பெருமைன்னு ஒரு பாசுரத்தை சொல்றார் அழகாக. என்னடா பார்த்தன்? இது மகாபாரதத்துல வருது. மகாபாரத யுத்தத்துல இந்த அர்ஜுனனானவன் சிவலிங்கத்துக்கு அப்பப்போ பூஜை பண்ணுவானா. அன்னைக்கு ஒரு நாள் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணல. உடனே நான் என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு கேட்கறான் அர்ஜுனன். நீ ஏன்னா கவலைப்படுற, என்னோட முட்டிக்கு பூஜை பண்ணான்றார். யாரு? பகவான் கண்ணன். அவன் தான் தேர் ஓட்டுறாரு. உன் முட்டிக்கு பண்ண லிங்கத்துக்கு போக பண்ண, ஆமாண்டா கேள்டா அப்படின்றார். உடனே அன்று அந்த முட்டிக்கு, கண்ணனோட முட்டிக்கு அர்ஜுனன் ஆனவன் பாலாபிஷேகம் பண்ணுகிறான். எப்பேற்பட்ட பார்த்தன் தெளிந்தொழுந்த தீர்த்தம் உலகலந்த சேவடி மேல் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார் சுவாமி. அப்போ அன்று இரவு அர்ஜுனன் கனவுல சிவன் வந்து சொல்றாராம், இத்தனை நாள் பூஜை பண்ணது எனக்கு ஏத்துக்கல, இன்னைக்கு நீ பூஜை பண்ண அதாண்டா எனக்கு சிரேஷ்டமா இருக்குதுன்னு. அன்னைக்குதான் கண்ணன் திருவடிக்கு பூஜை பண்ணான், இத்தனை நாள் லிங்கத்துக்கு பூஜை பண்ணியிருந்தான். அப்ப சிவன் அதை ஏற்றுக்கொண்டா. அப்ப பார்த்தன் தெளிந்தொழுந்த பைந்தொழாயான் பெருமை. அப்ப பாருங்க, அந்த மகாபாரத கதைகளில் சுருக்கமான ஆழத்தை எல்லாம் நமக்கு எங்க காட்டுறாரு அல்லவா திருவாய்மொழியில். அப்ப புகழ்மலிந்த பாமன்னு மாறன் சொன்னவர் யாரு? மாறன் அல்லவா, நம்மாழ்வார் அல்லவா. புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் சுவாமி ராமானுஷர் நம்மாழ்வார் திருவடியில அடிபணிந்து உய்ந்தவன். என்ன எடுத்து காட்டுகிறார்? இப்போ ஆழ்வார் திருநகரிக்கு போனா அந்த நம்மாழ்வாருடைய சடாரி என்ன பேரு? ராமானுஜன். மற்ற இடத்துல எல்லாம் நம்மாழ்வாருடைய சடாரிக்கு மதுரை கவின்னு பேர். ஆனால் ஆழ்வார் திருநகரில் மட்டும் அந்த இப்போ நீங்க போய் அந்த சடாரி நீங்க சேவிச்சீங்கன்னா அந்த சடாரியில இவ்வளவுதான் ராமானுஜன் இருக்கார். நம்ம பட்டர்கிட்ட கேட்ட சேவை பண்ணி வைப்பார். இப்போ வனமாமலை தோத்தாத்திரி பெருமாள் சேவிக்க போறோம், அந்த சடாரியில யார் இருக்கா? நம்மாழ்வார் இருக்கார். நம்மாழ்வார் ஏன்னா அவருக்கு தானே சடாரின் பேரு, சடகோபன் பேரு, சடகோபன் பேர் அவருக்கு. அப்போ அந்த சடாரியில நம்மாழ்வார் இருக்கார். இப்போ எங்க வானவாமலை தோத்தாத்திரி பெருமாள் அங்க மட்டும் தீர்த்த விநியோகம், கோஷ்டி விநியோகத்தை அப்பதான் சடாரி சேர்ப்பாங்க, மற்ற எந்த சடாரி சேர்க்க மாட்டாங்க. அதுபோல ஆழ்வார் திருநகர்ல நம்மாழ்வாருடைய சடாரியில ராமானுஜர் இவ்வளவு விக்கிரகத்துல ஏழு இருக்கார். அதனாலதான் மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். அப்ப மிக அழகாக சொல்கிறார் சுவாமி, பூமண்ணுமாறு பொருந்திய மாறன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறு அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுஷன் சரணார விந்தம். இப்போ பாருங்க அழகாக எடுத்துக்காட்டு. புகழ்மலிந்த பாவுக்கு அவ்வளோ விஷயங்களை சொன்னார். மாறனுக்கு எடுத்துக்காட்டும் பொழுது பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுஷன் சரணார விந்தம் அப்படி சொல்றார். அந்த பல்கலையோருக்கு எடுத்துக்காட்டும் பொழுது ராமானுஜனை அடைந்தவர்கள் எல்லாம் மோட்சத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெருமாளை போய் அடைந்தவர்கள் மோட்சம் போலாமா இல்லையான்னு ஒண்ணு இங்கே இருக்கிறாங்களாம். அப்ப அங்க எடுத்துக்காட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. பல்கலையோர் 4 வேதங்களை கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இன்னும் மோட்சத்துக்கு போகல. ஆனா ராமானுஜன் திருவடியை அடைந்து உய்ந்தவர்கள் மோட்சத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். யார்? ஒரு ஊமை போறா, ஒரு எப்பேற்பட்ட ஒரு போர்க்காரி அவ போயிட்டு இருக்கிறா. ஏன்னா ராமானுஜன் திருவடி பற்றினார்கள் அல்லவா. எனக்கு 4 வேதம் தெரியும், எனக்கு 6 அங்கங்கள் தெரியும், 18 புராணங்களை கரைத்து குடித்து இருக்கிறேன், அனைத்தையும் கசடர கற்றவன். சரி நீ மோட்சத்துக்கு போனியான்னா இன்னும் போல. அப்போ இங்க எடுத்து காட்டும் பொழுது பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம். அப்ப பாருங்க ரொம்ப அழகாக ராமானுஜா ஏற்றமா, நாராயணா ஏற்றமான, நாராயண ஏற்றம் இல்ல ராமானுஜா ஏற்ற இந்த இடத்துல தான். அந்த ராமானுஜன் நாமத்துக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லும் பொழுது என்ன எடுத்துக்காட்டுகிறார் சுவாமி பிள்ளைலோகஞ்சியர். அமுதனா நமக்கு பாசுரத்தில் அழகா சொல்லிட்டார். ராமானுஜ நாமம் தெல்ல தெளிவாக ஒன்னும் தெரியாதவர்களெல்லாம் மோட்சத்தை கொடுத்துங்குது. ஆனா இந்த நாராயண நாமம் மோட்சத்தை கொடுக்கலாமா வானாவா அப்படி யோசனை பண்ணி பார்த்து அதை தெரிஞ்சு மோட்சம் போனாங்களான்னு அவன் போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் போகலை. ஏதோ ஒரு சிலர் போறாங்க. ஆனா ராமானுஜ நாமத்தை கற்றுக்கொண்டவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி?
அதை நம்மாழ்வாரே சொல்லிட்டார். அது எப்படி சொல்லுகிறார்? பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கடும் கண்டுகொண்டு பூதங்கள் மண்மேல். அப்ப ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் தானே இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் மோட்சத்துக்கு செல்கிறார்கள். அதுக்கு அது சொல்றார் சுவாமி, மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே பன்வரனுக்கிலும் காண எல்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணன் ராமானுஜன் வந்தது ஒன்றி. அப்பொழுதே ராமானுஜன் எப்போ வந்தாரோ, அவர் 20 வருஷம் பொறுத்து இல்லை, அவர் 10 வருஷம் பொறுத்து இல்லை, அவர் எப்போ அவதாரம் பண்ணாரோ அப்பவே பல்கலையோ தாமன்ன வந்த ராமானுஜன் எடுத்துக்காட்டும் பொழுது அப்ப எங்க போறாங்க? அவங்களாம் மோட்சத்துக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே சுவாமி ராமானுஜருக்கு கிருபா மாத்திர பிரபன் ஆச்சாரியன் பேரு. சுவாமி அழகா எடுத்துக்காட்டுகிறார். அப்ப அங்க இந்த எடுத்துக்காட்டு பல்கலையோ தாமன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ. நம்ம வாழணும்னு சொன்ன நமக்கு பணம் முக்கியமா, வீடு முக்கியமான இல்ல, ராமானுஜன் நாம இருந்தா போறோம். இந்த லோகத்திலேயே வாழ்ந்துடலாம், அந்த லோகத்திலேயே வாழ்ந்துடலாம். அது எப்படி சுவாமி? இந்த லோகத்தை எப்படி வாழ்ந்துடலாம்? ராமானுஜரை பட்டா திருவாய்மொழி வரும், திருவாய்மொழி பட்டா சேவகாலத்துக்கு போலாம், சம்மானம் வருது இல்லை, அதை வச்சு வாழ்ந்துடலாம். அப்ப என்னடா இதெல்லாம் எப்படி எதுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படி அல்ல. சுவாமி எம்பெருமானாருடைய திருவடியை எவன் ஒருவன் பற்றுகிறானோ அவனுக்கு அப்பொழுதே பரபக்தி பரஞான பரம பக்தி தசை வந்து விடுகிறதுன்னு சொல்றார் சுவாமி. ஒருவன் இந்த லோகத்திலிருந்து மோட்சத்துக்கு போனோம்னு சொன்ன பரபக்தி பரஞான பரமபக்தி என்ன சுவாமி ஒன்றும் புரியலையே அப்படின்னா ஒன்றும் இல்லை, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு தண்ணி எடுத்து ஊற்றணும்னு சொன்னோம், மேல இருந்து ஊற்றினா கீழே பிசிறி பிசிறி ஓடும், நேராக வராது. அதே ஒரு எண்ணெய் எடுத்து நேராக ஊற்றிப்பார், அப்படி ஒரு நிலையை அவங்க ஊற்றிட்டே இருக்கா. அது போல ராமானுஜர் நாம் திருவடியை பற்றினோமே ஆனால் நிலையான பக்தி கொடுப்பார். எப்படி ஒரு பிரகலாதனை போல. ஒரு பிரகலாதனை பக்தி பண்றான், நீ பக்தி பண்ணாத நான் உன்னை கொல்லுவேன், நெருப்புல போடுறார் அப்பவும் நான் பக்தி பண்ணுன்னு சொல்றாருல்ல, தூக்கி கடல்ல போடுறார் அப்பவும் பக்தி பண்றாங்க. அப்ப அந்த பக்தி அவனுக்கு எப்படி கிடைச்சது? நாரதனுடைய ஒரு புண்ணிய பலத்தினாலே, பூர்வ ஜென்ம சுக்கிரதத்தினாலே. அந்த நாரதனுடைய பூர்வ ஜென்மத்து கதையை பார்த்தோம்னு சொன்னா தகப்பனார் இட்ட வழக்காக இருந்தாராம். நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது, இது பாத்து புராணத்துல வருது. இந்த பிரகலாதன் பூர்வ ஜென்மத்துல தகப்பனாருக்கும் தாயாருக்கும் பண்ண அந்த சுக்கிரதம், அந்த புண்ணிய பலம் ஆகையினாலே பக்தியானது இப்படி வந்தது. அப்ப நாரதனுடைய கடாட்சம் அவன் மேல் பட்டது. ஆகையினாலே எப்படி ஒரு அடியார்கள் விசேஷப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்டுதான் உடும்பாக இருந்தவன் யாதவ பிரகாசனாக பிறந்தான். அதே போல ஆழ்வார் திருநகலை இப்பவும் பார்த்தீங்கன்னா சங்கடித்துறை மண்டபம், ஒரு நாய் அடியார்கள் பிரசாதத்தை சேஷப்பட்ட அந்த நாயானது மோட்சத்திற்கு செல்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த முனி அவன் சொல்றான், அழகாக அவன் தான் பாடுறான், திருக்குறுகூர் எச்சிலை வாரி உண்ட நாய்க்கு இடமளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கு இடமளித்தால் பழுதோ சொல்லு தமிழ் ஞான கடலைன்னு எழுதுறான். அப்ப பாருங்க, அடியார்களுடைய அந்த ஒரு பிரசாதம். அது போல இந்த இடத்துல ராமானுஜருடைய திருவடி மிக முக்கியம். பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. முதல்ல தன் நெஞ்சுக்கு சொல்றாராம் சுவாமி. ஏன் அந்த நெஞ்சு கூட துணை கூட்டிக்கிறார். பெரும்பாலும் செய்ய போன கூட யாரும் துணை ஆள் வேணும் இல்லையா, நம்ம தனித்து எப்படி போய் செய்கிறது. அது போல தன்னோட நெஞ்சை துணை கூட்டி கொண்டு ராமானுஜருடைய நாமத்தை நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னோங்க ஆனால் ராமானுஜர் திருவடியை பற்றி ஏன்னா இதை எடுத்துக்காட்டும் போது மடக்கிலேயே கைகூப்பி வணங்கலானே எடுத்துக்காட்டுகிற திருமங்கையாழ்வாருக்காக. அதே போல நம்மாழ்வார் தொழுது எழு என் மனநேன்றார். முதல்ல மனசகாயம் நமக்கு இல்லைன்னா நமக்கு பக்தி வராது. மனசுல முதல்ல நம்ம நினைக்கணும் இல்லை, நான் இந்த வேலை செய்யறேன், நான் அந்த வேலை செய்யறேன். முதல்ல மனசுல நினைச்சாதானே ஏதாவது செய்ய முடியும். மனசுல எதுவுமே நினைக்கல அப்படியே பண்ண ஏதாவது செய்ய முடியுமா? ஆகையால் மனசகாய வேண்டும். நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆகையினாலே சுவாமி இங்கு அமுதனார் முதல் பாசுரத்துல தன் நெஞ்சை துணை கூட்டிக் கொள்ளுகிறார். அப்ப பாருங்க, அப்ப அந்த முதல் பாசுரத்தை எவ்வளவு விஷயங்கள் எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு சொன்னா, பகவானுடைய பெருமையை பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் மார்பிலே மன்னி கிடக்கிறாள் பிராட்டி. அந்த பெருமாளுடைய துணை பூமண்டு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபடி நோய்ந்தவன் புகழ் மலிந்த பா திருவாய்மொழி பேர்பட்டது அல்லவா. திருவாய்மொழி கொடுத்த இந்த நம்மாழ்வார் பேர்பட்டது அல்லவா. அப்ப அந்த நம்மாழ்வார் கொடுத்தது யாரு? பெருமாள் தானே.
அப்ப பெருமாள் அவர் அவதாரம் சொன்னா பேர் நம்மளவர் வந்திருப்பாரா? அப்புறம் ஒவ்வொரு பெருமை ஆகியாலே போல் வளைந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இருந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுசன். அப்ப இந்த புகழ் வளைந்த இப்பேற்பட்ட 4 வேதங்கள் 6 அங்கங்கள் தெரியும். திருவாய்மொழி தெரியலன்னா எதுவும் தெரியாது. திருவாய்மொழி ஒன்று தெரிஞ்சா போது எல்லாம் தெரியும். ஆகையால் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ, நம்ம மோட்சத்துக்கு போகணும், இந்த லோகத்தில் அன்படியாக வாழணும்னு சொன்னா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள். என்ன இந்த முதல் பாசல் வியாக்கியானத்தை நன்றாக சொல்லியிருக்கிறார். நீ கூட 2-3 பாசல் சொல்லலான்னு பார்த்தோம். இந்த பாசல் வியாக்கியம் நிறைய போயிட்டே இருக்கு. அடுத்து திருவாதிரைக்கு இந்த பாசல் வியாக்கியான கிரந்தத்தை வச்சு பார்த்து 2 கல்லார்வத்தில் அந்த கிரந்த வியாக்கியானத்தையும் நம்ம அடுத்த திருவாதிகள் ஆழ்வார் இவருமான ஆட்சியை புண்ணியேஸ்வரனும் ஸ்ரீமதி ரமிஜா மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினி பூஜா ஸ்ரீ நித்தியமக்கரும் திருவரங்கத்து அமுதவா திருநீரேஸ்வரன்